இன்னியோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது 104 திவ்ய தேசத்தினோட 5வது திவ்ய தேசமான திரு அன்பில் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி. இந்த 5வது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் முதல் திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். அதாவது இந்த 4 திவ்ய தேசமுமே பக்கத்தில் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4 இப்போ பார்க்குற 5வது திவ்ய தேசமும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் காவேரி நதிக்கரை ஓரமாக குடிக்கொண்டு இருக்கார். இங்கே இருக்கிற பெருமாள் பேர் சுந்தரராஜன், தேவியினோட பேர் சுந்தரவல்லி தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஊருக்கு திரு அன்பில் அப்படின்னு வந்ததுன்னா, திரு அப்படிங்கிறது அந்த எல்லா திவ்ய தேசத்துக்கும் வர்றது இல்லையா. அன்பில் அப்படின்னா என்னன்னா, அன்பை இல்லமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தமா. அதனால தான் இந்த திவ்ய தேசத்துக்கு திரு அன்பில் அப்படின்னு சொல்லி பெயர் காரணம் வந்திருக்கு. இன்றைக்கும் சொல்லப்படுற ஐதீகம் ஒன்று என்னவா அப்படின்னா, மாசி மாதம் பௌர்ணமி நாளில் இந்த சுந்தரராஜ பெருமாள் என்ன பண்ணுறாராம், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லையா ரங்கநாதர், 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அதாவது முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கமும் 5வது திவ்ய தேசமான அன்பில் அப்படிங்கிற திவ்ய தேசமும். இந்த அன்பில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி பண்ணுவாங்க. அதாவது அந்த குளத்தில் போய் எப்படி காவேரி தலை காவேரிக்கு எல்லா கங்கா நதியில எல்லாம் போய் குளிச்சா மாசி மகம் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி இது மாசி பௌர்ணமிக்கு இங்கே இருக்கிற பெருமாள் என்ன பண்ணுறாராம், அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் போய் தீர்த்தவாரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பிரம்மாவோட 5 தலையை சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு தலையை கிள்ளி எறிகிறாரு. அதில் அன்னமிட்ட தாயார்னால அவங்களுக்கு அந்த பேர் வந்தது அந்த பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரம்மாவோட சாபத்தை தீர்த்தவர் யாராம் அப்படின்னா, இங்கே இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் தான் என்ன பண்ணுறாராம், அந்த பிரம்மாவோட 5 தலை சாபத்தை நீக்கினவர் இந்த பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா கோவிலையுமே 2 பெருமாள் இருப்பாங்க இல்லையா, ஒன்று உற்சவர், இன்னொன்று மூலவர். மூலவருங்கிறது அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற, உற்சவருங்கிறது இந்த தூக்கின்னு போவோம் இல்லையா அந்த தோலில், அதில் வச்சுருக்கிற பெருமாள். ஸோ இங்கே இருக்கிற உற்சவ மூர்த்தி எப்படி இருக்காராம், கிழக்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் இருக்காராம். அதே மூலவர் எப்படி இருக்காராம் அப்படின்னா சயன திருக்கோலத்தில் இருக்காராம். அதாவது உற்சவர் ஒரு மாதிரி இருக்காரு, மூலவர் படுத்துட்டு என்ன பண்ணுறாராம், காட்சி கொடுக்குறாராம். இங்கே இருக்கிற பெருமாளான சுந்தரராஜனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னன்னா அனிருத்த மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெருமாள் எப்படி இருப்பாராம் பார்க்கறதுக்குன்னா ரொம்ப அழகு பொருந்தியவராக இருப்பார். இதுதான் 105வது திவ்ய தேசமான